ஓகே, அளவீடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுல கனஅளை என்பது 4 கணியங்களுடன் தொடர்பட்டதாக தரப்பட்டிருக்கு. தரப்படைக்க இங்க எங்களுக்கு ஓகே, இங்க கனஅளை என்பது 4 கணியங்களோட தொடர்பு பட்டிருக்குது. ஆனால் உண்மையிலே நீங்கள் யோசிப்பீர்கள் கனஅளை என்பது மீட்டர் கியூப் என்று அலகு வருகின்றது. ஒரு கணியத்தின் 3 கணியங்கள் பெருக்கப்பட்டுத்தானே கியூப் வரும் என்ற ஒரு யோசனை ஒன்று உங்களுக்கு வரும். 3 கணியங்கள் பெருக்கப்பட்டுத்தானே கனம் வரும். அதாவது நாங்கள் யோசித்தால் கனஅளவு என்பது நீள அகல உயர பெருக்கம், அல்லது ஆரை சம்பந்தப்படைக்க ஆரையின் கனம், அல்லது பரப்பளவு தர உயரம், அப்படி ஏதாவது நீங்க யோசிப்பீங்க. என்ன இந்த கனஅளவு v is equal to 4/3 πr கியூப், சரியா? அல்லது b சமன் a into h, b சமன் a into h, அல்லது b சமன் a into b into c என்று எப்பொழுது 3 அளவீடுகள் சம்பந்தப்படும் என்று யோசிப்பீங்க. there is no problem. இங்க 4 கணியங்கள் இருக்கேக்க அல்பா, ஓ பீட்டா, ஓ கேமா, ஓ டெல்டா இப் 0 ஒன்று 0 ஆகினால் ஏதோ ஒன்றின் கணிய அல்ல அடக்கு 0 ஆகினால் அவர் 1 ஆகிவிடுவார். என்ன பீட்டாவின் பியின் 0ஆம் அடுக்கு ஆக இருந்தால் 1, எனவே மற்றவர்கள் வருவர். சோ 4வது கணியம் தொடர்பு வர்றதுல ஒன்றுமில்லை. ஏன்னா அல்பா பீட்டா கேமா டெல்டாவை பற்றி உங்களுக்கு பெருமானம் தந்திருக்கா? இல்லை, ஒருவர் 0 ஆகலாம். சோ 4 கணியங்கள் தொடர்புபடுவதில் எந்த பிழையும் இல்லை. தற்கயாக இதை நாங்கள் பிழை என்று பாதிக்க முடியாது. 4 கணியமையும் தொடர்புடுதல், எத்தனை கணியமும் தொடர்புடலாம். எப்படி தொடர்புடுதல் உங்களுக்கு சொல்லத்தானே? சோ 0ஆம் அடுக்காக இருக்கலாம். தென் நாங்கள் விடியை செக் பண்றோம். இங்க பாருங்க, 2வது விடி என்று பலருக்கு தோன்றி இருக்கும். இவற்றை அலகு, அதாவது மேலே இருக்கிறவற்றை அலகு சமன் கீழே இருக்கிற பரிமாணமும் அலகும். இங்க பரிமாணம் சரியா, மேலே இருக்கிறவற்றை பரிமாணம் சமன் கீழே இருக்கிறவற்றை பரிமாணமாக இருந்தால் வெட்டுப்பட்டு பரிமாணம் அற்ற கணியமாகிவிடும். ஆனால் இவர் கன அளவு, இவருக்கு பரிமாணமோட எல் கியூ. சோ இங்கால பரிமாணம் பேலன்ஸ் இருக்கணும். அப்ப இது வராது. இங்க பாருங்க, பிசிடிஇ எல்லாத்தின் பரிமாணமும் சமன் என்று சொல்லியிருக்கு. அப்ப மேல் 2 பெருக்கவும் கீழ் 2 பெருக்கவும் சமன் ஆகிடும். சோ அவரும் இல்லை, இவரும் பிழை, இவரும் பிழை. இங்க பாருங்க, பிசி பரிமாணம் டி பரிமாணம் சொல்லி பிஇ பரிமாணம் டிசி பரிமாணம் என்றும் வராது, அங்கே அடுக்கு சம்பந்தப்படுது. ஸோ இவர் ஸ்பெஷல் கேஸாக வரலாம், சாதாரணமாக வர இயலாது, இவரும் வர முடியாது. ஸோ த 5th answer is correct. The answer is 5th. Okay, none of these. Right. நாங்கள் 24வது கேள்விக்கு போவோம். The question number 24th. வேகம் velocity v, acceleration a, ஆர்முடுகள், force f என்றால் கோண உந்தத்தின் பரிமாண சூத்திரம் VA மற்றும் F சார்பாக. என்ன இந்த மூன்றும் சார்பாக கோண உந்தத்தை ஒரு ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்கு, பரிமாணத்தை சமப்படுத்தக்கூடியதாக. If velocity v, acceleration a, force F are chosen as fundamental quantities, then the dimensional formula of angular momentum in terms of VA and F would be. ஸோ எங்களுக்கு விளைவுளாக என்ன வர வேணும் என்றால் இங்க angular momentum. ஸோ angular momentum be considered as L. angular momentum குறியீடு L. கோண உந்தத்துக்கு கோண உந்தம் I ஒமேகா என்று சொல்லுவோம். I என்றது சடத்துவ திருப்பம், அதனுடைய பரிமாணம் mL², தர ஒமேகாவுக்கு பரிமாணம் T⁻⁻1, ரேட் செகண்ட் -1. ஸோ ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. ஸோ mL² T-1. ஸோ mL² T-1. எது இங்க ஈக்குவேட் பண்ணுமென்னு பார்க்க வேணும். ரைட், இங்க கவனிக்க வேணும், ஒற்று m தான் சம்பந்தப்பட போகுது. ஸோ F² வாரதெல்லாம் வராது. ஏன் F² வந்த
m squared வந்துடும் m to the power 1. So f to the power 1 தான் இங்க இருக்க வேணும். மற்றவர்கள் ரெண்டு பேரும் m சம்பந்தப்படாதவர்கள். என்ன vயும் aயும் m சம்பந்தப்படாதவர்கள் என்றபடியா f மட்டும் இங்க m சம்பந்தப்படுறார். So the f squared பிள்ளை. Right? Then நாங்கள் பார்ப்போம் மற்ற ரெண்டு பேரும் L ஓடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறார், T ஓடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சரியா? இங்க T இந்த நம்பர் உங்களுக்கு A-க்கு பரிமாணம் LT minus 2, V-க்கு பரிமாணம் LT minus 1. So இந்த T இந்த நம்பர் குறைய வேணும். அப்ப -2 கூடின வரைக்கும் மைனஸ்ல பெரிய பவர் இங்க வர வேணும். ஸோ -2 வந்து ஆர்முடுகளுக்கு பெரிய பவர் வர வேணும் என்றது முக்கியம். ஸோ எல்லா இடமும் ஆர்முடுகளுக்கு சய ஓரா மடக்கு இங்க இருக்கு. ஏ சய உண்டு, ஏ சய உண்டு, ஏ சய உண்டு. ஸோ தட்ஸ் ஆல் தீஸ் ஆர் ராங். So directly be able to consider second answer. இந்த சொல்ற விஷயம் உங்களுக்கு நேரா விளங்காது, பட் என்ன சொல்றேன்னு கவனிங்க. இங்க ஏஎம் பிஎம் m to the power 0, அதாவது m உடன் தொடர்பு படாதவர்கள் என்றபடியால் மீண்டும் சொல்றபடியா கவனிங்க. ஆர்முடுகளும் வெலோசிட்டியும் வேகமும் திணிவுடன் நேரடி தொடர்பு இல்லாதவர் என்றபடியால் இங்கு எங்களுக்கு வரப்போற இலக்கு m to the power 1 என்றபடியால் ஃபோர்ஸ் தான் நேரடியாக திணிவோட தொடர்புட போறார். அப்ப ஃபோர்ஸுக்கு முதலாம் அடக்கி இருக்க வேணும் என்றதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த 4வது விடையை கேன்சல் பண்றோம். ஆஃப்டர் தட் இங்க பாருங்க, 2லயும் t to the power -2 -1 இருக்கு. எங்களுக்கு எல்லாம் பெருக்கப்பட்ட பிரிவட்டு ஃபைனலி t to the power -1 வர வேணும். கடைசியாக எங்களுக்கு வர வேண்டியது t to the power -1. ஸோ t to the power -1 வர வேணும் என்றால் -2 என்று இருக்கிற இவருக்கு சய அடுக்கு வர வேணும். அதுலயும் சய பெரிய அடுக்கு வர வேணும். Okay, so this one, whatever we need to calculate the unit, L inuடைய unit f v cube a minus 2 இந்த யூனிட்டுக்கு சரி வருதான்னு பார்க்க வேணும். ஃபோர்ஸுக்கு mlt minus 2 into v lt minus 1 all things cube into acceleration L2 LT minus 2 all things minus 2. So MLT minus 2 into L cube T minus 3 into L to the power minus 2 into L to the power plus 4. Right? M1 L cube. So L to the power 4, L to the power minus 2, so L squared. T minus 2, T minus 3, T minus 5. This one is T. So T minus 1 finally. Okay. So the answer is second, correct? We have second answer. Right. 23rd 23வது பலரும் சரி எடுத்திருக்கிறீர்கள், பிழை விட்டவர்கள் குறைவு. What is the angular momentum? கோண உந்தம் என்றால் என்ன என்றால், ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை, ஒரு மையம் தொடர்பாக ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை கொண்டுள்ள உந்தம். இவர் ஒரு ஏக பரிமாண உந்தம் P-ஐ தொடலி திசையில கொண்டிருப்பார், R உடையதால் இங்க angular momentum L is equal to P into R and we will study in the circular motion or rotational motion நாங்கள் படிப்போம். So இங்க பாருங்க, இவர் ஒரு திருப்பம் மாதிரி கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க. ஒரு
ஒரு பந்து நேர்கோட்டுல போய்க்கு அவர் ஒரு நேர போவார். ஆனால் ஒரு பந்தை நேர்கோட்டுல இப்ப போற பந்தை நாங்கள் ஒரு கயிற்றை கட்டி மைய நாட்டரிசி ஒன்று கொடுத்து வட்டை இயக்கத்தை ஆட்ட வர்றோம்னா அவர் இப்படி இந்த அச்சை ஒரு திருப்புற மாதிரி ஒரு தொடர்பு பட்டிருப்பார். ஸோ இது கிட்டத்தட்ட திருப்பம் மாதிரி நாங்கள் கருதி கொள்வோம். angular momentum we will study in the circular motion after that rotational motion. Okay, now we goes to இதுல எண் அல்லது பரிமாண ரெண்டுல ஒன்று பிழைன்னு சொல்லியிருக்கு, எண் மற்றும் இரண்டும் பிழைன்னு சொல்லியிருக்கு. இது அந்த நெய்த என்ற வேர்ட் ஒரு சின்ன குழப்பத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த கேள்வியில் அது பிரச்சனை இல்லை. ரைட், இந்த நெய்வ என்ற சொல்லு சில இடத்துல பிரச்சனையை கொடுப்பது மாதிரி இங்க நெய்தன்றது பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வி வழக்கமான குறியீடு அந்த யூஸ்வல் நோட்டேஷன்ஸ். எஸ் என்றது இடப்பேஜி, யூ என்றது ஆரம்ப வேகம், ஏ என்றது ஆர்முடுகள், டி என்றது டைம். யூஸ்வல் நோட்டேஷன்ல இங்க எல் என்றால் இந்த யூவோட சமப்பட மாட்டார். இப்ப இதன்படி இந்த சமன்பாட்டின் படி நாங்கள் என்ன சொல்லலாம்டா, எஸ் பரிமாணம் சமன் யூ பரிமாணம் சமன் half a into 2t minus 1 என்ற பரிமாணம் என்று நாங்க சொல்லலாம். ஏனென்றால் இங்கால பாருங்க வலக்கு பக்கத்துல கூட்டுப்படுற ரெண்டு பேர்ட்ட பரிமாணமும் சமனாயிருக்க வேணும். வலக்க பக்கத்துல கூட்டுப்படுற ரெண்டு பேர்ட்ட பரிமாணமும் சமனாயிருக்கணும், ஜூவுக்கும் ஏடிக்கும். அவர் ஆல்சோ இந்தியாவில் இட பக்கத்துல இருக்கிறவருக்கு சமனாயிருக்கணும் பரிமாணம். இங்க இப்படி இருக்கா என்று பார்த்தால் இது ஒரு இடப்பேச்சு என்று எங்களுக்கு தெரியும். this one have the L dimension L. This one have initial velocity Lt minus 1. Okay, Lt minus 1. So இங்கால பாருங்க r முடுகல் தர நேரம், r முடுகல் தர நேரம் என்ன a into t பெருக்கப்படும். at என்றது அங்க உண்மையாக ஒரு வேகமாக இருக்கும். r முடுகல் தர நேரம் என்றது வேகமாக இருக்கும், Lt minus 1. ஆனா அங்கால இன்னொரு பிரச்சனை இங்க வருது, 2t minus 1 என்றபடியால் இந்த ஏ 1ஆல பெருக்குங்க ஒரு ஏ என்ற ஆர்முடுகள் என்ற மாதிரி வரும். ஸோ அங்கால ஒரு Lt minus 2 என்ற ஒரு பெரிய அங்காலையும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஸோ இது பரிமாண ரீதியாக சரி என்பது பிழை, பரிமாண ரீதியாக சரி என்பது இங்க பிழைக்கு. அதே மாதிரி இங்கேயும் பரிமாண ரீதியாக சரியானது அல்ல, இங்கே பரிமாண ரீதியாக சரியானது என்றது இங்க பிழைக்குது. எண்ணியல் ரீதியாக சரி என்று சொல்லப்படுது. நாங்கள் இது எந்த ஈக்குவேஷன் உண்மையாக எஸ் சமன் யூடி சக அரே ஏடி வர்க்கம் என்றதுதான் இப்படி கன்வெர்ட் பண்ணி தந்த மாதிரி இருக்கு. ஸோ எண்ணியல் ரீதியா என்றால் நாங்கள் ஆர்முடுகளுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏடி வர்க்கத்தின் குணகம் அரேயாக இருத்தல் வேண்டும். இங்க பாப்போம் ஏடி வர்க்கமே இல்லை, ஏடி வர்க்கத்தின் குணகம் அரேயான்னு பார்த்தால் அங்க இருக்கிற ஒன்றுக்கும் சேர்த்து அரை இருக்கு. ஸோ எண்ணியல் ரீதியாகவும் பிழை. எல்லா இலக்கங்களும் சரியா இருக்கணும், ஜூன்ற குணம் 1 இருக்கணும், ஏடி வர்க்கத்தின் குணம் அரையாக இருக்கணும். இங்க ஜூன்ற குணம் 1 இருக்கு, டீயவே காணல. ஸோ அங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை. இதுல ரெண்டுல ஒன்று சரியா என்றால் அதுவும் இல்லை, அப்ப ரெண்டும் பிழை. எண்ணியல் ரீதியாகவும் பரிமாண ரீதியாகவும் பிழையானது. ஸோ த ஃபிஃப்த் ஆன்சர். Okay, both numerically and dimensionally this one is strong. The dimensionally correct இருக்கிற இது கட்டாயம் numerically correct இருக்குமென்று இல்லை, சரியா? So the dimensionally correct இருந்தால்
நியூமெரிக்கல் கரெக்ட்னஸ் செக் பண்ணி தான் உண்மையாக யூஸ் பண்ண வேணும். நாங்கள் எல்லாம் அப்படி செக் பண்ணி கொண்டிருக்கிறதில்ல, சரியான ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி கொள்றோம். ரைட். 22nd 22வது வினா. 22வது வினா, த யூனிட் சேஞ்ச் அலகு மாற்றம் என்பதை விளங்கி கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நியூட்டன் செகண்ட் என்றால் எக்ஸின் பெருமானம். நியூட்டன் செகண்ட் என்றது என்னது அலகு? உந்தம் என்று ஞாபகம் வச்சிருக்கணும். இங்க பாருங்க, கிராம் என்றது ஒரு திணிவு, சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றது வேகம். ஸோ உந்தம். The P is equal to, you know, the P is equal to here உந்தம் சமன் m into v, திணிவு தர வேக பெருக்க. ரைட். ஆனால் இங்க I think directly you cost something answer. Okay, directly நாங்கள் ஃபிக்ஸ்டா போடலாது. ஓகே, கன்சிடர் பண்ணுவோம். இது அழக மாற்றத்தான் வேணும். இங்க பாருங்க, அழக மாற்றி யூஸ்வல் அழகுக்கு கொண்டு வரோம். நியூட்டன் செகண்ட்ன்றது நார்மலி பேசிக் எஸ்ஐ யூனிட். இட்ஸ் நாட் பேசிக் எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் கொண்டு வரதுக்கு இங்க எங்களுக்கு ஒரு கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண அழக மாற்ற போறோம். நேரடி பிரதியீடு. ஒரு கிராம கிலோகிராம் ஆகிறதுக்கு நாங்கள் கிலோவை உருவாக்குதல் வேண்டும். 10⁻³ உருவாக்குதல் வேண்டும். எனவே 10⁻³ into 3 என்று போட்டுக்கொள்வோம். இந்த ஒரு கிராம்ன்றதுக்கு பதிலாக இவ்வளத்தையும் போட்டுக்கொள்வோம். பிளஸ் சென்டிமீட்டர், சென்டி என்றது 10⁻² into மீட்டர், சென்டிக்கு பிரதிடுறோம். செகண்ட் மைனஸ் 1 அப்படியே இருக்கலாம். ரைட். இங்க பாருங்க என்ன செய்யறோம், கிராம் என்றதுக்கு அப்படியே பிரதிடுறோம். எங்களுக்கு கிலோ என்பது தேவை என்றதால 10⁻³ தேவை என்றதால பெருக்கி பிரிக்கிற மாதிரி போட்டுக்கொள்றோம். ஸோ 10⁻³ into இவருக்கு பதிலாக கிலோகிராம் போடலாம். கிலோகிராம் தர 10⁻² மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. So 10⁻5 numerical values first we calculate. 10⁻³ 10⁻3 10⁻2 எனவே 10⁻5 kilogram meter second minus 1. That's also equal to Newton second. ஏனண்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்பது நியூட்டன் into second. So 10⁻5. And if you we consider the unit, இங்கே அலகு பெரிதாகிறது. கிராமில் இருந்து கிலோ ஆகிறது, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் ஆகிறது, செகண்டாகவே இருக்குது. அலகு பெரிதாகும் போது பெருமானம் சின்னனாகும். இந்த n into u வேல்யூ ஆல்வேஸ் மாறிலி. அலகு மாற்றத்தின் போது பெருமான பெருமனும் அலகு பெருக்கமும் மாறிலியாக இருக்கும். ஸோ n1 u1 சமன் n2 u2 ஆக இருக்கும். அலகு u1 விட u2 என்ற அலகு பெரிதாகினால் எங்களுக்கு பெருமானம் n1 என்பது இரண்டாவது பெருமானத்தை விட பெரிதாக இருக்கும். இங்க பாருங்க, அலகு பரிமாணம், அலகுடன் பெருமானத்தை கருதும் போது அலகு மாற்றினாலும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அலகு சின்னனாகுது, ஏன்னா கிராமில இருந்து அலகு பெரிதாகுது, கிராமில இருந்து கிலோகிராம் ஆகுது, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் ஆகுது, செகண்டாகவே இருக்கு. அலகு பெரிதாகும் போது நியூமெரிக்கல் வேல்யூ சின்னனாகும். 10⁻5. Fourth answer. Okay. Right. 21st சும்மா விடை போட்டவர்கள் என்றால் பிரயோசனம் இல்லை. செய்து நீங்க சரியாக விடை போட்டிருக்கிறீங்கன்னா பிசிக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு என்று அர்த்தம். உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட
ரைட். இங்க பாப்போம். இரண்டு தொகுதிகள், இரண்டு வேறுபட்ட தொகுதி. Two system. We consider one S1 and a system, S2 and a system. They are வேகத்துக்கிடையான இங்க V1 அங்க V2. இங்க அதே மாதிரி ஆர்முடுகள் இடையானது இங்க A1 இங்க A2. இங்க ஃபோர்ஸ் அடுத்த விசை தானே, விசை இடையான தொடர்பு F1 F2 இடையான தொடர்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இரண்டு தொகுதிகள் S1 S2 என்ற தொகுதி, இரண்டு தொகுதியின் வேகத்தொட இடைத்தொடர்பு, ஆர்முடுகள் இடைத்தொடர்பு, விசை இடைத்தொடர்புகள் தரப்பட்டிருக்கு. என்ன? Two system of relations among velocity, acceleration and force are respectively V2 is equal to something V1, A2 is equal to something A1, F2 is equal to something F1. Here, if alpha, beta are constants. பிறகு என்ன கேட்டிருக்கு? mass length time என்ற ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்கு. mass length time என்ற ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்கு. திணிவு நீள நேர தொடர்பு உங்களுக்கு உடனே பிடிபட்டிருக்க வேணும். இதுல வச்சு எப்படி mass length என்ன டைம் தொடர்பு எடுப்பது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இல்லது நீங்க செய்யலாம். இங்க பாருங்க, நேரடியாக வேகத்தை ஆர்முடுகளால பிரித்து விட்டால் டைம் வரும். வேகத்தை ஆர்முடுகளால பிரித்து விட்டால் டைம் வரும். ஸோ ரெண்டு தொகுதியில இருக்கிற வேக தொடர்பை ஆர்முடுகல் தொடர்பால பிரிக்க போறோம். We consider this one is first answer. First question. This is second question. This is third question. மூன்று சமன்பாடுகள் என கருதி நாங்கள் வேகத்தை ஆர்முடுகளால பிரித்தால் நேரம் வரும். எனவே நேர தொடர்பு எடுக்கிறதுக்கு B/A. So we consider B/A வேகத்தின் கீழ் ஆர்முடுகல். So 1/2 equation. Begin. என்ன வரும் இங்க? 1/2. So B2/A2 is equal to அங்கால என்ன வரும்? alpha squared பீட்டாவின் கீழ் alpha beta. alpha squared பீட்டாவின் கீழ் alpha beta. So alpha squared beta இங்க கீழே alpha beta பிரிவாடம். இங்க பாருங்க, V1 என்பது அங்க மேலே இருக்கு, A1 என்பது கீழே இருக்கு. இது என்னன்னு கன்சிடர் பண்ணலாம்? T1 என்று. ஏன் வேகத்தின் கீழ் ஆர்முடுகல் என்ன வரும்? இங்க மேலே பாருங்க LT -1, கீழே LT -2 பிரிவாட்டு என்ன வரும்? T வரும். ஓகே. So T2 is equal to பாருங்க alpha squared கீழே ஒரு alpha. So alphaவின் கீழ் beta squared into T1. So alphaவின் கீழ் beta squared T1. இதுல இருக்கா alphaவின் கீழ் beta squared இல்ல. இதுல alphaவின் கீழ் beta, இங்க beta cube இங்க beta cube இங்க தான் இருக்கு. இது சரி, மற்றதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து என்ன தொடர்பு வேணும் எங்களுக்கு? திணிவு தொடர்பு. So force by acceleration. திணிவு mass is equal to force by acceleration. So இதுல வச்சுக்கொண்டு force மூன்றாம் சமன்பாடாக இருக்குது, by acceleration இரண்டாம் சமன்பாடாக இருக்குது. பிரித்து விட்டால் எங்களுக்கு F2வின் கீழ் என்ன A2 என்பது வரும். இங்க பாருங்க F2 தொடர்பு எடுத்து இங்க A2 தொடர்பு. F2 இங்க A2 சமன். இங்க F1 இன் கீழ் alpha beta மூன்றாம் சமன்பாடு தர பிரித்தல் தலைகளாக போட்டு பெருக்குவோம். alpha beta A1 ஒன்றின் கீழ் alpha beta A1. ஸோ இதுல இருந்து நாங்கள் என்ன எடுக்கலாம்? F2 இன் கீழ் A2 என்ன வரும்? F2 இன் கீழ் A2 என்றது M2 is equal to இங்கால F1 இன் கீழ் A1 M1 என்று வரும். இடையில நம்பர்ஸ் alpha beta 1 over alpha squared beta squared.
ரைட் 1 over alpha squared beta squared ஓட துணிவு தொடர்படுதா இதுல எல்லாம் பிழைக்குது செகண்ட் ஆன்சர் தான் அதுவும் சரி வருது சேம் ஆஸ் லெந்துக்கு செய்து கொள்ளலாம் லெந்து என்னென்னு எடுக்கலாம் நீளம் எடுக்கலாமா எடுக்கலாம் இப்ப நேர தொடர்பு கண்டுட்டோம் வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டால் லெந்து வரும் சரியா வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டால் நீளம் வரும் so the answer is second answer correct okay second answer is correct right 20வது எந்த தொடர்பு சரியானது இங்க என்னத்துக்கு இந்த கேள்வி போடப்பட்டிருக்கின்றால் எல்லாம் கிட்டத்தட்ட நம்பர் ஒரே மாதிரி கிடக்கு உங்களுக்கு தெரிந்த மாதிரியே இருக்கு ஆனால் 10 சய அடுக்கு சக அடுக்குன்றதான் பிரச்சனை ஒரு ஏடிஎம் 10 சக 5 பெஸ்கா சிலர் இதை போடுவியல் மாறி சயவோ சகவோன்னு தெரியாம அதுக்குத்தான் நான் சொன்னேன் என்னண்டா அலகு சின்னனாகும் போது கணியம் பெரிதாகும் என்ற தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அலகு சின்னனாகும் போது கணியம் பெரிதாகும் இந்த ஆங்ஸ்ட்ரோம் என்பது இன்னொரு இடத்துல எங்களுக்கு கேள்வி வந்துட்டது முன்னுக்கு ஒரு இடத்துல அந்த ஆங்ஸ்ட்ரோம் தொடர்பட்ட ஒரு கேள்வியை போட்டுட்டேன் ரைட் ஆங்ஸ்ட்ரோம் என்பதுதான் சரி ஆங்ஸ்ட்ரோம் 10 மீட்டர் அட்டமிக் இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் இன்டர்னல் மெஷர்மெண்ட்ஸ் அணு உள் ஆரைகள் அணு உள் அளவீடுகள் தொடர்பாக கதைக்கப்படுவது இந்த ஆங்ஸ்ட்ரோமை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் இன்னும் ஒரு விடயம் நாங்கள் அளவீடுகளை கதைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் நாங்கள் naught and a naught என்றது the radius of either sun in array h அணுவின் array അതിന്റെ മടങ്ങുകളിലെ ഞങ്ങൾ മറ്റൊരു radius ഒക്കെ അതേപോലെ എന്താ radius of sodium is equal to something particular number into a naught and கதைப்போம் சரியா அதே மாதிரி இந்த ஆங்ஸ்ட்ரோம் என்றது atomic internal measurements atomic internal லெந்துகளை நாங்கள் கதைக்கிறது மெகா எலக்ட்ரான் வோல்ட்ன்றது எலக்ட்ரான் வோல்ட் உங்களுக்கு தெரியும் 1.6 கூலோம் இன்டு வோல்டேஜ் ஸோ அங்கே மெகான்றது 16 பெருக்கினா இங்கே சய இன்னும் கூடாது ஸோ இது பிள்ளை இங்கால 10/5ன்றது பிள்ளை 5 பெஸ்கல் தான் ஒரு ஏடிஎம் அதை ஞாபகம் இருக்க வேணும் மற்றது ஒரு கலோரி என்றது 1 கிராம் நீரின் வெப்பநிலையே ஒரு பாகைசினால் உயர்த்த தேவையான வெப்ப சக்தி HMN MC டீட்டாவில் HMN MC டீட்டாவோ MS டீட்டாவில் எம்ன்றது 1 கிராம் தர சி என்றது தன்வெப்ப கொள்ளளவு 4200 தர வெப்பநிலை வித்தியாசம் 1 கெல்வினோ ஒரு பாகை நாங்கள் 1 கிராம் என்றோடைய இங்கே 2⁻³ என்று வேறும் 10⁻³ 1/1000 கிலோகிராம் தர 4200 தர 1 ஸோ 4.2 ஜூல் என்று வரும் ஒரு கலோரி ஒரு கலோரி 4.2 ஜூல் ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ராங் த டைன் இஸ் 10 to the power plus 10 ஒரு நியூட்டன் 10⁻5 டைன் ஸோ we have second answer ஓகே இந்த கேள்வியும் கொஞ்சம் சிக்கல் பட்டது எல்லாரும் உண்மையாக ஒரு நல்ல கேள்வி அதில் அந்த விடை வழங்கும் போது ஒரு சின்ன பிரச்சனையை விட்டு விட்டேன் இதன்படி டிஎம்முக்கு தமிழ் மீடியத்துக்கு ஆன்சர்ஸ் தமிழ் மீடியம் பேப்பருக்கு ஆன்சர்ஸ் 3rd and 4th கொடுத்த நான் 3rd and 4th இங்கிலீஷ் மீடியத்துக்கு 4th only கொடுத்திருப்பேன் EMக்கு 4th only and EMல பாருங்க இது 2πx by lambda t 2πc by lambda இதுல மாறி வரும் தமிழ் மீடியத்துக்கு 3 இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் 3 அல்லது 4
தமிழ் மீடியத்துக்கு 3 இங்கிலீஷ் மீடியத்துக்கு 3 இல்ல 4 கவனிச்சுக்கொள்ளுங்க லெம்டாவும் சிடி அலகும் அலகை போன்றது லெம்டாவின் அலகு சிடி அலகை போன்றன்னு சொல்லி இங்க பாருங்க இதுல சைனுக்கு உள்ள இருக்கிறது ஒரு கோணம் கோணத்துக்கு அலகு ரேடியன் விளைவுளாக வர வேணும் இங்க கொசுக்குள்ளையும் கோணம் பரிமாணம் இல்லையோடைய அலகு இருக்குது அலகை பற்றி தான் இங்க கதைச்சிருக்கு சரியா கோணம் இப்ப இங்க சமப்பட வேணும் கீழே லெம்டா சமப்படுது 2π சமப்படுது எனவே சிடியும் எக்ஸின் பரிமாணமும் சமனாக இருக்க வேணும் அப்ப சிடியின் பரிமாணம் லெம்டாக்கு சமன் என்று சொன்னது பிழை அதே மாதிரி எக்ஸின் பரிமாணம் சிடிக்கு சமப்பட வேணும் லெம்டாக்கு சமப்படாது ஓகே இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க இங்க 2π ct by lambda ஒரு கோணம் அதே மாதிரி 2πx by lambda ஒரு கோணம் எனவே 2π ct by lambda இந்த அலகு சமன் 2πx by lambda அலகாக இருக்கு சரியா so 2π இந்த அலகு கேன்சல் அவுட் lambda அலகு கேன்சல் அவுட் அண்டா ct இந்த அலகு சமன் x இந்த அலகு இதன்படி நாங்கள் பார்த்தா x என்றது ஒரு நார்மலாக யூசுவல் மீனிங் இடப்பெயர்ச்சி c என்றது ஒளி வழியில் ஒளியின் வேகம் தர நேரமாக இருக்கு அப்ப லெம்டாவின் அலகு சிடியின் அலகு சமப்படுமானா இங்க பாருங்க லெம்டாண்டி அலகு சிடிக்கு கீழ் லெம்டாண்ட் இங்க இருக்கு ரெண்டும் சமப்பட்டால் வெட்டுப்பட்டு இங்க கோணம் வேற சோ அது சரியானது இங்க பாருங்க இதுல கோணம் வர வேணும் மேல 2π என்றது உண்மையா கோணம் சிடி எங்கு லெம்டாண்ட அலகு சமனாயினா தான் வெட்டுப்பட்டு இது விளைவுளாக கோணம் வரும் சோ முதலாவது சரி எக்ஸின் அலகு லெம்டாவின் அலகை போன்றது எக்ஸின் அலகு லெம்டா இங்க பாருங்க எக்ஸ் தொடர்படுது எக்ஸின் லெம்டாண்டையும் அலகு சமப்பட்டாதான் வெட்டுப்பட்டு 2π என்றது கோணத்தின் அலகு இங்க விளைவுளாக வரும் சோ அதுவும் சரி அடுத்த பாருங்க 2πx இங்கு லெம்டாவின் அலகு 2πc இங்கு லெம்டா டி இன் அலகு சரியா 2πx இங்கு லெம்டா இது ஒரு கோணத்தின் அலகு அது சமன் 2πct 2πc இன்கு lambda t என்று சொல்லியிருக்கு 2πct இன்கு lambdaக்கு சமன் சரியோ அதை நாங்க கீழே t-ஆல பிரித்தால் அந்த t உள்ளதுக்கு இல்லாம போய் திருப்பி ஒரு t-ஆல வெட்டுப்படுற மாதிரி இருக்கு சோ இதன் அலகு என்ன வருது 2πc இன் கீழ் lambda t மேல கோணம் தர இவ்வளவுக்கும் கோணம் சரியா கோணத்தை திருப்பி ஒரு நேரத்தால பிரிச்ச மாதிரி இங்க கவனிங்க எங்களுக்கு தெரியும் இங்க 2πc இங்கு lambda 2πc இன் கீழ் lambda into t என்பது 2πc t இன் கீழ் lambda என்பது எங்களுக்கு கோணத்தின் அலகு ரேடியன் அலகு சோ 2πc இன் கீழ் lambda என்றது இந்த கோணத்தை நேரத்தால பிரிச்ச மாதிரி 2πc t இன் கீழ் lambdaக்கு அலகு ரேடியன் சோ 2πc இன் கீழ் lambda அலகு ரேடியன் கீழ் டைம் சோ ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்ற மாதிரி வரும் பிறகு 2πc இங்கு lambdaவை திருப்பி ஒரு நேரத்தால பிரிச்சு கிடக்கு இதை நேரத்தால பிரிச்சா எங்களுக்கு 2πc இங்கு lambda t என்பது ரேட் செகண்ட் மைனஸ் 2 ஆக வரும் சோ அது இவருக்கு கோணத்துக்கு சமப்படாது சோ இது பிழை
c கீழ் lambdaவும் x கீழ் lambdaவும் அலகு சமனா c கீழ் lambdaவும் x கீழ் lambdaவும் சமப்பட்டா 2π இன்டையும் 2π t இன்டைய அலகும் சமனாக இருக்க வேணும். சோ அதுவும் பிழை. y இன்டைய அலகு a இன்டைய அலகு சமனா. இந்த கோணத்துக்கு இங்கால இருக்கிறவர் எல்லாரும் சேர்ந்து அழகற்ற ஒரு கணியமாக வருவார். ஒரு பெருமானம் தானே. sin 30 பாகை ஒரு பெருமானம், அதுக்கு அலகு இல்லை. cos 20 பாகை அது ஒரு பெருமானம், அலகு இல்லை. அப்ப இந்த சைனுக்கு இங்கால வார அவ்வளவும் பெருமானம், அலகு இல்லை. எனவே a என்பதும் y என்பதும் ஒரே அலகாக இருக்க வேண்டும். ரைட். சோ தமிழ் மீடியத்துக்கு 3rd and 4th பிழை, தவறானதுதான் கேள்வி. எனவே தமிழ் மீடியத்துக்கு விடை 3rd and 4th. இங்கிலீஷ் மீடியத்துக்கு the 4th அப்படியே இருக்குது. c by the unit of c by lambda is same as that of x by lambda அப்படியே இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம், unit of 2pi c by lambda is same as the 2pi x by lambda t என்று போடுறது. இதை மாறி போட்டாய் 2pi x by lambda t என்று போட்டாச்சு. டூ பை சி பை லேம்டா டிக்கு பதிலாக 2π x by lambda t என்று போட்டாய். ஸோ இது இங்க சரியாக எங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் 2க்கு மேலாக பிரதியிட்டு செய்தால் சரியாக இருக்கும். ஸோ இங்க நாங்கள் என்ன செய்யணும், அலகை பிரதியிட்டு செய்ய வேண்டும். ரைட். ஸோ இங்க tmக்கு 3rd and 4th, tm 4th and 3rd, emக்கு 4th only. Right. Okay, b goes to here. Which one? The 18th question. இங்க ஒரு துணிக்கையின் அழுத்த சக்தியை பற்றி சொல்லியிருக்கு. அழுத்த சக்தியானது இடப்பெயர்ச்சி x உடன் மாறுபடும் தொடர்பு தரப்பட்டிருக்கு. அப்ப x-ம் அழுத்த சக்தியும் மற்றதுகள் வேறு ஏதோ. ரைட். சோ அழுத்த சக்தி எனர்ஜி இங்கால இடப்பெயர்ச்சி x. இங்க பாருங்க கீழே x squared plus b என்று இருக்கு. அப்ப b இந்த பரிமாணம் நாங்கள் எழுதலாம். b இந்த பரிமாணம் சமன் x squared இந்த பரிமாணம் என்று எழுதலாம். சோ b இந்த பரிமாணம் என்பது l வர்க்கமாக இருக்கு. b இந்த பரிமாணம் l வர்க்கமாக இருக்கு. இனி இங்க மேல a இந்த பரிமாணம் சம்பந்தமாக காண போறோம். கண்டு போட்டு a into b இந்த பரிமாணம் தான் கேட்டிருக்கு. இங்க பாருங்க u இந்த பரிமாணம் சமன் a into root x இந்த பரிமாணத்தின் கீழ் இங்க x squared plus b இந்த பரிமாணத்துக்கு பதிலாக நான் x squared இந்த பரிமாணம் என்றே போடுறேன். ரைட். சோ இங்க a இந்த பரிமாணத்தை நாங்கள் எழுவாயாக்கினா a இந்த பரிமாணம் சமன் u இந்த பரிமாணம் into x squared இந்த பரிமாணத்தின் கீழ் root of x இந்த பரிமாணம். சோ a இந்த பரிமாணம் சமன் என்ன வரும், u எனர்ஜி ml squared t minus 2 தர x squared length squared l இந்த வர்க்கம் கீழே l half l to the power half. so m ஒன்று விளைவுளாக வருது. l வர்க்கம் l4 l இந்த 4ஆம் அடுக்கில் அரை போனா l இந்த 7 கீழ் 2 தர t to the power minus 2 a இந்த பரிமாணம். so ab இந்த பரிமாணம் இப்ப கேட்டது. இதுகளெல்லாம் தெரிஞ்ச விஷயம், எழுதி செய்ய வேண்டிய யோசிச்சு கொண்டிருக்காம. a இந்த பரிமாணம் m l 7 கீழ் 2 t minus 2, b இந்த பரிமாணம் l squared. so எழுதி பெருக்கி விட்டால் m l 9 கீழ் 2 t minus 2. சிலர் என்னண்டா a இந்தியா முக்கி கண்டுட்டு முதலாவது ஆன்சர் என்று போட்டிருப்பியா. இதுக்கு இரண்டாவது ஆன்சர் சரியானது. ஓகே, ஆன்சர் இஸ் செகண்ட். ரைட்.
17வது கேள்வியை கவனியுங்க. 30th question, 17th question. ஒரு அலையின் சமன்பாடு பின்வருமாறு வழங்கப்படுகின்றது. அலையின் சமன்பாடு என்பது நீங்கள் எளிமேசி இயக்கத்தில் படிப்பியல், அலை இயக்கத்தில் படிப்பியல். ஒரு y அல்லது x என்று சொல்லப்படுற அவற்றை இடப்பெயர்ச்சி a ஆம்பிட்யூட் சைன் ஒமேகா t-யோட தொடர்படும். இது நேரம் என்று நீங்கள் படிப்பியல். சைனுக்குள்ள இருக்கிறது அவ்வளவும் கோணம், ஒமேகா இன்டு இவ்வளவும் கோணம். எனவே இந்த ஒமேகா கோண வேகம் அல்லது கோண மீடுற என்ற மாதிரி சொல்லுவோம். ரேட் செகண்ட் -1. எனவே இவ்வளவும் செகண்ட் t என்று இருக்க வேணும். இது நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் பேஸ் பண்ண உங்களுக்கு பிறகு தெரியும். ரைட். இங்க v வேகம், ஒமேகா கோண வேகம், k இந்த பரிமாணம் கேட்டிருக்கு. இங்க சிம்பிளா செய்யலாம் பாருங்க. இந்த ஒமேகா இன்டு t என்பது ஒமேகா கோண வேகம் என்றால் இது வேகமா இருக்கணும், பெருக்கப்பட்டால் தான் இவர் கோணமாக வருவார், சைனுக்குள்ள இருக்கிறவர். இப்ப இவ்வளவும் எங்களுக்கு நேரம், சரியோ? பிரேக்கெட்டுக்கு இருக்கிறவர் நேரம். நேரம் என்றால் இந்த கேயும் நேரம் தான், இவரின் நேரம் தான். ஏன் ரெண்டு பேரும் கழிபடுற எக்ஸ் பை பியும் கேயும் கழிபடுற. ஸோ பி ஏபிள் டு கன்சிடர். இங்க பாருங்க, ஒமேகா டி என்பது ஒரு கோணம், ஒமேகா டி கோணம். ஏன் சைனுக்குள்ள இருக்கிற ஒமேகா என்று அங்கால இருக்கிறவர் டி. எனவே இவ்வளவும் டி, இவ்வளவும் நேரம். ஆனா எக்ஸிங்கிள் பி இந்த பரிமாணம் சமன் கே இந்த பரிமாணமாயிருக்கும். ஏன் கழிபடுறார், கழிபடுறவர் அல்ல கூட்டுப்படுறவர் சமனான பரிமாணமாக இருக்கணும். இவர் நேரம் என்று சொல்லி போட்டோம். எனவே கே ஒரு நேரம், கே இந்த பரிமாணம் சமன் டைம் டி. So the second answer. EML மற்றும் G ஆகியன முறைய சக்தி, திணிவு, கோண உந்தம், அகில ஈர்ப்பு மாறிலியை குறிக்கின்றன. பின்வருவனவற்றில் இதன் பரிமாணத்திற்கு சமவலுவானது. எதிண்ட பரிமாணத்துக்கு ஈக்குவலன்ட் என்று கேட்டு டபன் எழுதி செய்கிறது. இவ்வளவு அதிண்ட பரிமாணத்தையும் காணுவோம். EL squared by m to the power 5 into G squared. E சக்தி m L t minus 2. L squared, L என்றது இங்க நீளம் என்று நீங்க நேர போட்டு L squared போட்டு தான் நீங்க பிழைக்க விட்டுருப்பீங்க. இங்க கோண உந்தம், கோண உந்தம் ml squared t minus 1 அதிண்ட முழுவதின் வர்க்கம். கீழே m to the power 5, அது திணிவு தானே, திணிவு, so m தான். So m to the power 5 into G. Gக்கு உங்களுக்கு தெரியும் f சமன் G m1 m2 over r square. So G இந்த பரிமாணம் சமன் f இந்த பரிமாணம் இங்க mlt minus 2 into r squared அங்க போய் பெருக்கப்பட போறார். So L squared by 2 மேசம் போய் இங்க பிரிவட போறார் m squared. So ഇതിന്റെ பரிமாணம் m to the power minus 1 L cube t minus 2. So இங்க G squared, so m to the power minus 1 into L cube t minus 2, all things squared. என்ன செய்யுங்க, m இங்க m squared, m squared m3, இங்க பாருங்க m minus 2, இங்க m5, so m to the power 0. இங்க L fourth, so L fifth, L in 5ஆம் அடுக்கு. இங்க பாருங்க L வர்க்கத்தின் 2ஆம் அடுக்கு L in 4, so 5. இங்க கீழே பாருங்க 3ന്റെ
3 வர்க்கம் 6 மேலே 5 கீழே 6 சோ சயோராம் எடுத்து ஓகே இதுல எல்லுக்கு வர்க்கம் வரும் சரியா இது என்னடா என்ன வச்சு சக்தி என்னுடைய வர்க்கம் ஓகே எல் வர்க்கம் இங்க 4 சோ எல்லிന്റെ 6ஆம் அடுக்கு கீழே எல் கியூபிന്റെ 2 6 சோ எல்லிന്റെ 0வா வரும் சயார் மேலே 6 கீழே 6 0 ஆகிடும் t to the power -2 இங்க t to the power -2 t to the power -4 என்று வரும் இங்க t to the power -4 so t to the power 0 so பரிமாணம் அற்றது நிறைக்கு பரிமாணம் இருக்கு நீளத்துக்கு இருக்கு சக்திக்கு இருக்கு நேரத்துக்கு இருக்கு எனவே கோணம் the angle the first answer right next one x is equal to at plus bt squared x என்பது இங்க கிலோமீட்டரில் பயணிக்கும் தூரம் t என்பது செகண்ட் இங்க கிலோமீட்டர் இங்க செகண்ட் அப்ப a இந்த பரிமாணத்தை காணலாம் இந்த சமன்பாடுல இருந்து x இந்த பரிமாணம் நாங்க பரிமாணத்துல இருந்து அலகுக்கு போகலாம் x இந்த பரிமாணம் சமன் at இந்த பரிமாணம் சமன் bt ஸ்கொயர்ட் இந்த பரிமாணம் என்று வரும் so b இந்த பரிமாணம் சமன் x இந்த பரிமாணத்தின் கீழ் t ஸ்கொயர்ட் இந்த பரிமாணம் so b இந்த அலகு சமன் x ന്റെ അലകിൻ കീഴ് t സ്ക്വയർഡിന്റെ അലகு കണ്ട് പോടலாம் പരിമാണத்துக்கு அப்படியே அலகு போடலாம் x ന്റെ அலகு கிலோமீட்டர் கீழே செகண்ட் ஸ்கொயர் so கிலோமீட்டர் செகண்ட் -2 கிலோன்றது 10 மீட்டர் செகண்ட் -2 so கிலோன்றது ஒரு நம்பர் so மீட்டர் செகண்ட் -2 the answer so here we have third answer okay இங்க நாங்கள் மூன்றாவது விடை right the next one very quickly நாங்கள் முன்னுக்கு மூவ் பண்ணலாம் இங்க பாருங்க ab வேறுபட்ட பரிமாணம் உடையது அப்ப a கழித்தல் கூட்டல் முடியாது ab அப்ப கழித்தல் கூட்டல் முடியாது பிளஸ் பிழை இங்க கழிபடுது பிழை இங்க கூட்டுப்படுது பிழை இங்க கழிபடுது பிழை அது அடுக்குக்க இருந்தாலும் கழித்தல் கூட்டல் முடியாது சோ இரண்டாவது ஆன்சர் வேறுபட்ட அலகு பரிமாணமுடைய கணியங்களை கூட்ட கழிக்க முடியாது ஆட்டையும் மாட்டையும் கூட்ட முடியாது பெருக்கலாம் என்று வச்சுக்கொள்ளுங்க எஸ்ஐ அலங்கின் மடங்காக அமையாதது இந்த 14th கொஸ்டின்ல டவுட் இருந்தா இருக்க கேட்கலாம் 14வது கேள்வி என்ன சொல்லுவேன்னா வேறுபட்ட பரிமாணமுடைய பௌதிக கணியங்கள் வேறுபட்டதை கூட்ட கழிக்க முடியாது எனவே முதலாவதுல கூட்டல் இருக்குது 4வதுல கூட்டல் இருக்குது ஆனா பிரிக்கலாம் இங்க பாருங்க 5வதுல கழித்தல் இருக்கு அதையும் செய்ய முடியாது 3வதுல கழித்தல் இருக்கு எனவே செய்ய முடியாது வேறுபட்ட அலகு பரிமாணம் இருந்தால் இந்த அலகு பரிமாணம் not equal to b ஆக இருந்தால் a plus or minus b என்பது பிழை பிளஸும் கருதேலாது மைனஸும் கருதேலாது ஓகே வேறுபட்ட அலகு பரிமாணங்களை கூட்ட கழிக்க முடியாது சரியா இங்கேயும் கழிச்சு போட்டு வர்க்கம் போட்டிருக்கு சோ 2வது மட்டும்தான் சரியா செகண்ட் ஆன்சர் ரைட் ஹியர் எஸ்ஐ அலகின் மடங்காக அமையாதது ஜூல் என்பது எஸ்ஐ அலகு கிலோ என்றது ஒரு 10 நம்பர் சோ 10 ஜூல் அது மடங்குல அமையுது மெக்ரோன்றது 10/6 வெட்ன்றது ஒரு எஸ்ஐ அலகு எனவே மடங்குல அமையுது இங்க மில்லி என்பது 10/3 லிட்டர் என்றது எஸ்ஐ அலகா என்றால் இல்லை கிலோ என்றது 10/3 மீட்டர் என்றால் எஸ்ஐ அலகு
இங்க மெகா கேபிட்டல் எம் மெகா 16 மீட்டர் SI அலகு. கேபிட்டல் எம் என்றது மெகா 10⁻6. கிலோ என்பது 10⁻3. அதே மாதிரி மில்லி என்றது 10⁻3. சென்டி என்றது 10⁻2. மைக்ரோ என்றது 10⁻6. நானோ என்றது நானோ சயின்ஸ் நானோ மீட்டர்னு சொல்லுவோம் 10⁻9. நானோ சிம் என்று சொல்றோம், அது நானோ உண்மையா நானோ இல்லை, சரியா? 10⁻9 அளவா இல்லை, அது சின்ன நண்டுட்டு நானோ. ஓகே, ஸோ தேர்ட் ஆன்சர். Milliliter is not a SI unit, something a unit of the volume, but not a SI unit. Okay, right. The 12th question. PV is equal to nRTL. P அமுக்கம் B கன அளவு N மூல எண்ணிக்கை T என்பது வெப்பநிலை PV இன் அலகாக அமைவது. இது யூனிவர்சல் கேஸ் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம், அகில வாயு சமன்பாடு என்று சொல்லுவோம். இங்க நீங்கள் அலகு பரிமாணத்தை அலகை போட்டு பெருக்கினாலே PV என்பது சக்தியின் அலகாக இருக்கும். whatever we will study in the heat, delta W வேலை என்பது வாயுக்களில் PV பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது P into delta V இந்த பெருக்கத்துக்கு சமனாக. காத்தடிக்கிறோம் பம்மில், ப்ரெஷர் இன்டு அமுக்க கன அளவு வித்தியாசம். நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு போய் அங்கே ஒரு வேலி ஒன்று செய்கிறோம். அமுக்கத்தால உயர்த்தப்படும் விசைக்கு எதிராக ஒரு வேலியை செய்கிறோம். ஒரு சிலிண்டர், ஒரு வாயு சிலிண்டர். இந்த வாயு சிலிண்டர்ல ஒரு முசலம், அசையக்கூடிய ஒரு முசலத்தை நாங்கள் விசையை கொடுத்து அசைக்கிறோம் என்றால் இங்க ஒரு விசைக்கு எதிராக வேலையை செய்வோம். வாயு மூலக்கூறுகள் இந்த மேற்பரப்புக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்கும். இந்த விசை F is equal to P by A. இந்த விசையோட நாங்கள் இந்த முசலத்தை நாங்கள் ஒரு X தூரம் அசைக்கிறோம் என்றால் இங்க work is equal to F into X. பட் இந்த Fக்கு பதிலாக P இன் கீழ் ஏரியா போடுவோம் into X. F is equal to P into area, சரியா? P into area வரும். So இங்க P into area. So P into area into X volume and where. So W is equal to volume, delta W is equal to P into delta V ஆக இருக்கு, சரியா? ஒரு வாயு மீது செய்யப்படும் வேலை என்றது அமுக்கந்தர கன அளவு வித்தியாசம், கன அளவு மாற்றம் என்று இருக்கு. ஸோ இது ஒரு வேலை என்று அழகா இருக்கும் PV பெருக்கம். ஸோ நார்மலா போட்டு பெருக்கினாலே P into V இந்த அலகு, Pக்கு பாருங்க நியூட்டன், meter minus 2, V அலகு meter cube. So we multiply these Newton meter, that's also equal to U. So here answer is 5th. ஐந்தாவது விடை. இங்க ஐந்தாவது விடை. Right. போட்டான் சக்தி E சமன் HF. F என்றது மீறுதன், H என்பது H ന്റെ பரிமாணம் கேட்டது. இது சக்தி. ஸோ H ന്റെ பரிமாணம் சமன் சக்தியின் பரிமாணம் mL² T minus 2 by frequency பரிமாணம் T to the power minus 1. So mL² T minus 1. மேல -2 கீழே -1 என்றா -3 ஆகாது, -1 ஆகும். So third answer. ஓகே, 10th 10வது கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி என்ன சொல்லி இருக்கு என்றால் A is equal to F log of 10 to the power F by B. லொக்குக்குள்ள இருப்பவர்களுக்கு அலகு இல்லை. ஸோ B F விசை என்றால் B யும் விசை. நீங்க பாருங்க A சமன் F என்று வரும். இந்த லொக்குக்கு இந்தியாவில் வர வரும் நம்பர். அப்ப A இன் அலகும் F இன் அலகும் சமன். A இன் பரிமாணம் F இன் பரிமாணம் சமன். இங்க B இன் பரிமாணம் F இன் பரிமாணம் சமன். எனவே A இன் பரிமாணம் B இன் பரிமாணம் சமன். பரிமாணம் சமனானது வெட்டுப்பட்டால் உங்களுக்கு விளைவுளாக வருவது எல்லாம் இல்லாம போடும். A இன் கீழ் B இந்த பரிமாணம் சமன் MLT minus 2 இன் கீழ் MLT minus 2. செய்யுங்க. M to the power 0, L to the power 0, T to the power 0. So fourth answer.
9th ஒன்பதாவது கேள்வி F சமன் K1 plus K2A A ஆர்முடுகள் F விசை A ஆர்முடுகள் ரெண்டாவடியா இது திணிவு இது ஒரு விசை ஏன் இந்த F இங்கால சமப்படுறபடியா நாங்கள் இங்க என்னன்னு சொல்லலாம் இங்க F ന്റെ பரிமாணம் சமன் K1 ന്റെ பரிமாணம் சமன் K2 into A ന്റെ பரிமாணம் என்று சொல்லலாம் இங்க இது விசை என்றபடியா இது விசை இது திணிவு என்றபடியா இது ஆர்முடுகள் என்றபடியா இது திணிவு சப்ப K2 என்பது எங்களுக்கு திணிவு M K1 என்றது எங்களுக்கு force விசை ml T minus 2 so K1 equal K2 K1 equal K2 தானே கேட்டிருக்கு K1 equal K2 K1 equal K2 இந்த பரிமாணம் K1 equal K2 சமன் K1 mLT minus 2 K2M கட் பண்ணப்பட்டா LT minus 2 okay so we have here answer is fifth அதே ஒரு ஃபைனல்லையும் வந்த கேள்வி என்று நினைக்கிறேன் கடைசியா நாங்கள் கருத்தில் எடுத்த கேள்வி ரைட் வளிமண்டல அமுக்கம் 76 சென்டிமீட்டர் ரசம் இது எஸ்ஐ அலகுக்கு மாத்தினார் சென்டிமீட்டர் ரசம் என்பது HρGஐ பாவித்து நாங்கள் அதுவும் ஒரு அமுக்க பெருமானமா இருக்கு என்னடா HρG ரச அடர்த்தியை போட்டு செய்வான் இது எவ்வளவுக்கு சமன் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும் 15 பெஸ்காலுக்கு சமன் SI அலகு பெஸ்கால் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஒரு பெஸ்கால் சமன் ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஒரு ATM சமன் 76 சென்டிமீட்டர் ரசம் சமன் 15 பெஸ்கால் சமன் 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 இது என்ன சொல்லுவோம் அட்மாஸ்பியர் பிரஷர் அதால ஏடிஎம் என்று சொல்றோம் சரியா இது நாங்கள் அந்த எஸ்டிபி என்று சொல்ற ஒரு கண்டிஷன் நீங்கள் கேசஸ்ல நீங்கள் படிப்பியல் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் இந்த எஸ்டிபியில இருக்கிற எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1 ஏடிஎம் room standard temperature and pressure so the answer is first answer we have here seventh ஏழாவது கேள்வி இங்க பாருங்க ஏழாவது கேள்வியில என்ன சொல்லி இருக்கு அலகு நீளத்திணிவின் அலகு அல்லாதது அலகு நீளத்திணிவு திணிவின் கீழ் நீளம் என்பதுதான் அலகு நீளத்திணிவு சரியா திணிவை நீளத்தால பிரிக்கிறது திணிவென்றது திணிவின் அலகு மைனஸ் நீளத்தின் அலகு திணிவின் அலகு நீளத்தின் அலகு திணிவின் அலகு மைனஸ் நீளத்தின் அலகு so the first answer is wrong அல்லாதது கேட்டிருக்கு first answer எல்லாரும் மாறி கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 போட்டிருப்பீங்க ரைட் தீட்டா மைனஸ் 1 எல்லாரும் வெப்பம் என்றெல்லாம் போட்டிருப்பீர்கள் வெப்பநிலை என்று போட்டிருப்பீர்கள் பரப்பு விரிகை திறன் என்பது நீங்கள் படிப்பியல் பீட்டா என்பது அலகு பரப்பு விரிவின் போது அலகு பரப்பளவில் ஏற்பட்ட விரிவு அலகு வெப்பநிலையேற்றத்தின் போது என்று பார்ப்பீங்க அதே மாதிரி ஆல்பா என்பது அலகு நீளத்தில் ஏற்பட்ட நீட்சி அலகு நீளத்தில் ஏற்பட்ட நீட்சி அலகு வெப்பநிலை உயர்ச்சியின் போது அதே மாதிரி கேமா என்பது அலகு கன அளவில் ஏற்பட்ட கன அளவு மாற்றம் ஒரு பாகை வெப்பநிலை உயர்ச்சியின் போது என்று பார்ப்பீங்க இது எல்லாருக்குமே தீட்டா மைனஸ் 1 தான் யூனிட் ஏன்னா இது பரப்பளவு வெட்டப்பட்டா கீழே ஒரு தீட்டா மைனஸ் 1 நீளம் வெட்டப்பட்டவு தீட்டா மைனஸ் 1 கன அளவு வெட்டப்பட்டா தீட்டா மைனஸ் 1 பரிமாணம் தீட்டா மைனஸ் 1 அலகு கெல்வின் மைனஸ் 1 so the fourth answer சக்தியின் அலகு அல்லாதது ERG என்றது சக்தியின் என்ன அலகு உங்களுக்கு தெரியும் CGS அலகு டைன் என்றது விசை நீளம் எனவே சக்தி ஜூல் சக்தி watt power into second the energy is equal to PT என்று படிச்சிருப்பீர்கள் power into
time. So power into time. இதுவும் சரி. kVh என்ற ஒன்று இல்லை. kWh இருக்கு. kVh இல்லை. kVh பிள்ளை. கிலோ வோல்ட் அவர். வோல்டேஜ் இன்டு அவர் என்பது எங்களுக்கு வோல்டேஜ் பெருமானம் இன்டு டைம் பெருமானம் எங்களுக்கு சக்தியை தராது. இட்ஸ் நாட் எனர்ஜி. இது பிள்ளை. கேபி என்று சில இடத்துல காயப்பாங்க. ஜெனரேட்டரின் அழுத்தம் எவ்வளவு மின் வேல்யூ என்றால் கேவி என்று சும்மா கதைப்பின. எலக்ட்ரிசிட்டி போர்ட்கார கதைப்பின, இல்ல இன்ஜின் வச்சிருக்கிற கதைப்பின, பெரிய இன்ஜின். அது பிள்ளை. ரைட். ஓகே. அடிப்படை அலகு என எதிர்பார்ப்பு. அடிப்படை அலகு திணிவு அடிப்படை கணியம் பிழை. மூல எண்ணிக்கை அடிப்படை கணியம் பிழை. இது வழிவந்த கணியம் பிழை. இது அடிப்படை அலகு அல்ல பிழை. கெல்வின் தான் அடிப்படை அலகு. ஃபிஃப்த் ஆன்சர். அடிப்படை அலகு. ரைட். ஹியர் இங்க பாருங்க. சார்பு வேகம் மீடுற. சார்பு வேகம் என்றது ஒரு வேகம், ஒரு வேக வித்தியாசம், ஒரு டெல்டா வி மாதிரி தான் இந்த சார்பு வேகம். சோ எல்டி மைனஸ் 1 மீடுறேன். பி என்றது மீடுறேன். டி மைனஸ் 1. ஆர் முடுகலை தர வேணும். ஆர் முடுகலை தர வேணும். ரெண்டும் பெருக்கப்பட்டாதான் தர, மற்ற ஒன்றும் தராது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆங்ஸ்ட்ரோம் என்றது, ஆங்ஸ்ட்ரோம் என்பது 10⁻10 மீட்டர். மீட்டர் என்றபடியால் இது ஒரு நீளம். ஆங்ஸ்ட்ரோம் பரிமாணம் சமன் எல் என்றது மறக்காம இருக்கணும். சரியா? இந்த கிளாஸ்ல பேசிக் படிக்க மீண்டும் மீண்டும் சொல்லி இருப்பேன். ஆங்ஸ்ட்ரோம் என்பது அட்டாமிக் இன்டர்னல் மெஷர்மெண்ட்ஸுக்கு உரியது. சோ அது ஒரு நீளம் என்பது. சரியா? இரண்டாவது மீடுறன் இன்டு அலைவு காலம் என்றுதான் உண்மையா கேள்வியில போட்டான். சில நேரம் இந்த பரிமாணங்கள் என்ற சொல்லால நீங்கள் மாறி ரெண்டையும் யோசிச்சு டியும் டி டு த பவர் மைனஸ் 1 இந்த டி டு த பவர் மைனஸ் 1 டியும் போட்டிருக்கிறீங்க சிலாக்கள். அதை நான் சரி என்று கொடுத்திருக்கிறேன். ஆனா ரெண்டும் பேருக்கு படைக்க பரிமாணம் இல்லை என்பதுதான் உண்மை. நான் இதிலே அந்த தரபோடைக்க சிந்தனை இருந்ததால எக்ஸ் போட்டேன் நான். சோ நாங்கள் எஃப் இன்டு டி என்று எடுத்தால் பரிமாணம் இல்லை. எஃப் காம டி என்று எடுத்தால் பரிமாணம் டி to the power minus comma t ஆக இருக்கும். So the answer is 2, 3 or 2 இல்ல 3 or 4. ஓகே. ஸோ அனைத்து கேள்விகளும் உங்களை விளங்கி இருக்கும். கேள்வி எப்படி மூவ் பண்றது என்றது விளங்கி இருக்கும். அலகு பரிமாணம் என்பதில் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் பெருசா யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் ஃபைனல் எக்ஸாம்ல வர அலகு பரிமாண கேள்வி என்பது எல்லா பாடங்களையும் ஒவ்வொரு சமன்பாட்டையும் சரியாக படித்து அங்க பல பிரதியீடுகள் செய்து, பிரதியீடுகள் எல்லாம் செய்ததுக்கு பிறகும் நீங்கள் அங்க அழகாகத்தான் நீங்கள் கன பாடங்களை விளங்கி கன விடயங்களை செய்ததன் பிற்பாடுதான் நீங்கள் அங்க கேள்வியா செய்து கொள்ளுவீங்க. சோ அங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாடங்கள் விளங்கித்தான் செய்து கொள்ளுவீர்கள். பாடங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் மீண்டும் மீண்டும் சமன்பாடுகளை பிரதியிடும் போது பயன்படுத்தும் போது ஃபெமிலியர் ஆகிடும். ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய ஃபெமிலியர் ஆகிடும் என்ற மாதிரி மீண்டும் மீண்டும் பிரயோகிக்கும் போது பயன்படுத்தும் போது ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அங்கே நல்ல ஒரு ஃப்ளூவன்ட் வந்துடும். பட் 1-2 அழகு பரிமாண கேள்வி வரும். அதை மிகவும் அழகாக ஆறுதலாக செய்ய வேணும் பயனில்லை. அதை விட அழகு பரிமாணம் என்றது உண்மையாக முக்கியமான என்னென்னா எந்த ஒரு கேள்வியிலையும் அனலைசிங்க்கு அழகு பரிமாணத்தை பயன்படுத்திக் கொள்வோம். விடை பிழைக்குதான்னு பாக்குறது, பிரதியீடு பிழைக்குதான்னு பாக்குறதுக்கு அழகு பரிமாணத்தை யூஸ் பண்ணி கொள்வோம். சேம் ஆஸ் ஒரு சமன்பாடு சரியான்னு பாக்குறதுக்கு அழகு பரிமாணத்தை யூஸ் பண்ணி கொள்வோம். அதே போல சில பெருக்கங்கள் அதுகளுக்காக அழகு பரிமாணத்தை